ஐம் சுப்பிரமணியன் பத்மநாபன். நான் கோ ப்ரிப்பீடர் பேட்ச் ஸ்டூடெண்ட். இந்த வருஷம் ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட்டில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எனக்கு அலாட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் என்னோட சின்சியர் தேங்க்ஸ் டு கோ டீம். இதுக்கு மெயின் ரீசன்னா நான் கோ ப்ரோக்ராம் தான் சொல்லுவேன். என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நியர்லி ஒரு 4 இயர்ஸாகவே மெயின்ஸில் தான் எனக்கு வந்து போயிட்டே இருக்குது மார்க்ஸு. லாஸ்ட் இயர் த சேம் டேட் இந்த April 1st 2024 வந்து ரிசல்ட் வந்தபோது இதே மாதிரி தான் எனக்கு என்ன விஷயம்னா, கட் ஆஃப் வந்து நான் என்னுடைய கேட்டகரி கட் ஆஃப் விட நான் நியர்லி ஒரு 16 மார்க்ஸ் கிட்ட ஜாஸ்தி எடுத்தும் எனக்கு வந்து கிளியர் ஆகலை. என்ன ரீசன்னா, இங்கிலீஷில் வந்து எனக்கு ஒரு 1.25 மார்க்ஸில் வந்து போயிடுச்சு. ஐ வாஸ் டவுன் டு த கோர் ஆன் தட் சேம் டே. ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் செஷன்ஸ்னால் நான் இங்கிலீஷை சொல்லுவேன் நான். அப்போது எஸ், இந்த ரிசல்ட் வர்றது கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து யூடியூப்பில் நான் வீடியோ பார்க்கும்போது இந்த குட் ப்ரோக்ராம் பற்றி வந்தது எனக்கு வீடியோ. அப்போது ஓகே, அதில் பார்க்கும்போது எல்லாமே வந்து காம்ப்ரமைசிங்காக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் லாஸ்ட் இயர் March 29 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான் இந்த குட் ப்ரோக்ராமை. அண்ட் April 10th வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த குட் ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரென்த்து நான் சொல்லுவேன் அப்படின்னா, அது வந்து மென்டார்ஷிப் தான். மென்டார் கைடன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு சுகுமார் சார் அண்ட் கோகுல் சார். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிறவங்கள வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. தே வேர் அக்சசிபிள் எனி டைம். அதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஈவன் வி கேன் கெட் ரிப்ளை ஃப்ரம் தெம். அண்ட் கோகுல் சார்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். தென் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஜெகதீஷன் சார். எஸ், இஸ் த ஹெட் ஆஃப் கோட். அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபீட்பேக் செஷன்ஸும் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னா அது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இந்த ப்ரோக்ராமில். அண்ட் தென் ஓவரால் மென்டார் கிருபா மேம். ஷீ இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ராடினரி ஒன். நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுலையும், அட் த சேம் டைம் இந்த டயத்தில் எதை பண்ணால் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க எல்லா விஷயங்களுமே த்ரூ த ப்ரோக்ராம். அண்ட் தென் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை ஓவரால் மென்டார் விஷ்ணு பிரியா மேடம். எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க த்ரூ அவுட் திஸ் இயர். 1 இயரில் எப்போ வந்து நான் டவுட் கேட்டாலுமே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்கள்ட்ட எல்லோரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஏன்னா நைட் 10:30 11 o'clockலாம் கூட ரிப்ளை பண்ணுவாங்க. ஈவன் நேற்று நைட் கூட பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு இங்கிலீஷ் மென்டார். ஏன்னா நான் இந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் வந்து மெயின் ரீசனே வந்து இங்கிலீஷோட ஸ்கோர் எத்தனை சொல்லி தான் வந்தேன். அவங்களுமே வந்து வினோதினி மேம், சான்ஸ்லர்ஸ், ரொம்ப அருமையாக வந்து கைடன்ஸ் பண்ணாங்க. நிறைய டவுட்ஸ் எல்லாம் எப்போ கேட்டாலுமே வந்து ரிப்ளை பண்ணாங்க. அண்ட் இங்கிலீஷ் கிராண்ட் பண்டில் PDF கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதில் உள்ளதெல்லாம் வந்து கரெக்டாக போடு. அதில் எப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி வந்து அவங்க ஷெடியூல் கொடுப்பாங்க. அந்த இங்கிலீஷில் எப்படி அதை பண்ணணும், ஸ்கோர் ஏற்ற எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைன்யூட்டாக. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் ஐ ஹேவ் டு தேங்க் மிஸ்டர் சக்தி பிரகாஷ் சார், குவான்ஸ் மென்டார், சான்ஸ்லர்ஸ். அவர்லாம் என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் நான் RRB கிளர்க் மெயின்ஸ் வந்து சண்டே எழுதுறேன். நெக்ஸ்ட்டு வித்தின் 2 days, கப்பல் ஆஃப் டேஸில் எனக்கு வந்து இந்தியன் பேங்க் இருக்குது. அண்ட் தென் 2 daysல வந்து அகெயின் நெக்ஸ்ட் சண்டே வந்து ஐ ஹவ் ஹேட் டு கோ ஃபார் IBPS கிளர்க் மெயின்ஸு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் RRB கிளர்க் மெயின்ஸ் நான் போயிட்டு எழுதிட்டு வரேன். எனக்கு வந்து குவான்ஸில் அட்டெம்ப்ட் ரொம்ப கம்மியாச்சு. அந்த எக்ஸாம் எழுதி வந்த அன்றைக்கி நைட்டே நான் வந்து அவங்களுக்கு வாய்ஸ் நோட் போட்டு கேட்டேன். நான் இம்மிடியேட்டாக அன்றைக்கி நைட்டே அவங்க வித்தின் ஒரு 10 to 15 minutesலேயே என்னுடைய வாய்ஸ் நோட் ஒரு 1 minute or 2 minute நான் பேசினதை வச்சு அவர் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டார். உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ்லாம் தெரியுது, கொஸ்டின் செலெக்ஷனில் தான் நீங்கள் வந்து லேக் ஆகிறீங்க, அதுக்கு நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கரெக்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ண வித்தின் 5 to 6 daysலேயே, அதாவது அடுத்த வித்தின் 2 daysல அந்த எழுதின அந்த இந்தியன் பேங்க் LBOலேயே வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு குவான்ஸில் ஸ்கோர் வந்து பூஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 3 daysல அகெயின் IBPS கிளர்க் மெயின்ஸ் எழுதினேன். அதுலேயுமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் குவான்ஸில் எனக்கு அது கிளியர் பண்ணுறதுக்கு அந்த குவான்ஸ் ஸ்கோரும் வந்து மெயின் ரீசனாக இருக்குது. அண்டு இங்கிலீஷ் ஸ்கோர் வந்து எந்த இங்கிலீஷில் வந்து நான் லாஸ்ட் இயர் 1.25 மார்க்ஸில் வந்து நான் மிஸ் பண்ணினோம், அதே இங்கிலீஷில் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கட் ஆஃப் மார்க்கை விட 9 மார்க்ஸ் கூடவே வச்சு கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அண்ட் இந்தியன் பேங்க் LBO இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த இன்டர்வியூ கைடன்ஸை
நிச்சயமாக அதை நம்ம பாராட்டியே தீரணும். என்ன விஷயம்னா, வெங்கடேஸ்வர்லு சார் வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு போனேன் நான். அந்த இந்தியன் பேங்க் இன்டர்வியூவில் வந்து அந்த வெங்கடேஸ்வர்லு சார் வீடியோஸ் வந்து அவங்க சொன்ன கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. அந்த கரெக்டாக அந்த இன்டர்வியூக்கு முந்தின நாள் ஒரு இன்டர்வியூ ஸ்பெஷல் செஷன் வந்து ஆதித்யா சார் இன்னொரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க, ரிட்டையர்ட் பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தவங்களை வச்சு கண்டக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க சொன்ன கொஸ்டின்ஸ் தான், இந்த ரெண்டுலேருந்து நான் பார்த்த கொஸ்டின்ஸை தாண்டி வேற எதுவுமே வரல அந்த இன்டர்வியூலுமே. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இமானுவேல் மேத்யூ சார், சான்சலர்ஸ், அவங்க எல்லாருமே. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.